இந்த கைதான கேஸ் நடத்த பார்த்துச்சு அப்படின்னு சொல்லி விரல்களையெல்லாம் வெட்டி ராயபுரத்தில் பிரபல ரவுடியாக இருந்தவர் ஏழுமலை அவர்கிட்ட தான் அவர் ஜூனியராக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அதாவது அவங்க ஸ்டைலில் அந்த இண்டஸ்ட்ரியில் ப்ராக்டிஸ் தான். அப்போ ஒட்டுமொத்தமாக வட சென்னையில் வெல்டிங் குமார் தான், வேறு யாருமே இல்லை. இவரை வச்சு ஒரு படம்லாம் வந்துச்சு, புதுப்பேட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு. அது இவரோட கிட்டத்தட்ட இவரோட ஸ்டோரி தான். இது வந்து விளையாட்டாக சொன்னது, நான் ஜெயிலே வாழ்க்கை முடிஞ்சுன்னு போல இருக்கேன்னு சொன்னது கடைசியாக அதுவே உண்மையாகவும் ஆகிட்டேன். ஜெயிலே தான் அவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அவர் முழுக்க ஜெயலலிதாவின் விசுவாசியாகவே இருந்தமையால் அவர் கிட்டவே போலீஸ் போவாங்க. தமிழகத்தில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை வளர்ச்சி வீழ்ச்சியும் தொடரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் யார் சார் இந்த வெல்டிங் குமார்? வெல்டிங் குமார் பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சியின் அதிகாரப்பூர்வமான ரவுடியாக வலம் வந்தவர் வெல்டிங் குமார். மிகப்பெரிய பின்புலமாக ஏடிஎம்கே தான் இருந்தது. அவர் பேக்ரவுண்டில் அந்த கட்சியுடைய அம்மாவின் விசுவாசியாகவே இருந்தார். ஜெயலலிதா அவர்களை யாராவது தரக்குறைவாகவோ தவறுதலாக பேசிட்டாலோ அவ்வளோ ஒரு கோபம் வந்துடும் அவருக்கு. அந்தளவுக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீது வந்து பற்று கொண்டவராக இருந்தார். இவர் எதில் வந்து ரொம்ப பெரிய லெவலில் பிரச்சனை சந்திக்கிறார்னா, திமுகவின் வழக்கறிஞர் சண்முக சுந்தரம், மூத்த வழக்கறிஞர், அவருடைய அலுவலகம் இங்கே கீழ்ப்பாக்கத்தில் 1995 மே மாதம் இன்றைய இருக்கிற மரியாதைக்குரிய ஆர்எஸ் பாரதி அவர்களும் சண்முக சுந்தரம் ஐயா அவர்களும் டான்சி வழக்கு, அப்போ ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க, டான்சி வழக்குன்னு ஒன்று தெரியும் உங்களுக்கு, ஊழல் வழக்கு. அந்த டான்சி வழக்கில் வந்து அந்த வழக்கு போடுவதற்கு இவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்க. அது பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வழக்கு தாக்கல் செய்யக்குள்ள அப்படி கேஷுவலாக அது மாதிரி ஆஃபீஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்குள்ள. அப்போ 95 காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா செல்ஃபோன் வளர்ச்சி அந்தளவுக்கு இல்லை. 2000 காலகட்டங்கள் பிறகு தான் செல்ஃபோன் பெரிய அசூர வளர்ச்சி ஆணிச்சு. லேண்ட்லைன் ஃபோன் தான். அப்போ வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் ஐயா அவர்களுக்கு ஒரு கால் வருது. கால் வந்து நீ வந்து வழக்கு நடத்துறதுக்கு உனக்கு கை வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு ட்ராப்பிங் கால் வருது அவருக்கு. அப்போ அது ஆர்எஸ் பாரதி அவர்கள்ட்ட இதுமாதிரி மிரட்டல் கால் வருது அப்படின்னு. அது பொதுவாக வழக்கறிஞர்களுக்கு ஒரு முக்கியமான வழக்கு எடுக்கக்குள்ள அந்த மாதிரி மிரட்டல் கால்கள் வரும். அது இப்போ செல்ஃபோன் வந்த பிறகு இல்லை, ஏன்னா இப்போ ரெக்கார்டிங் ப்ளஸ்ஸு லொக்கேஷன் நிறையா வந்துடுது. அதை பற்றி 2 பேருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுமாதிரி மிரட்டல் கால் வருதுங்கிறதையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா 1995 மே 30 அதே மாதிரி மரியாதைக்குரிய ஆர்எஸ் பாரதி அண்ணன் அவர்களும் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் ஐயா அவர்களும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஆர்எஸ் பாரதி அவர்கள் கிளம்பி ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை, ஒரு கும்பல் உள்ளே போடுறாங்க. உள்ளே போந்து சண்முக சுந்தரம் வழக்கறிஞரை இந்த கைதான கேஸ் நடத்த பார்த்துச்சு அப்படின்னு சொல்லி விரல்களையெல்லாம் வெட்டி அவரை தப்சம் பண்ணுறாங்க. வெட்டி இறந்துட்டாருன்னு சொல்லிவிட்டு போட்டு போயிடுறாங்க. ஆனால் அவர் இறக்கலை, அவர் உயிரோட மருத்துவமனை போய் இருந்துட்டாங்க. அப்போ முதல்வர் ஜெயலலிதாவாக இருந்துட்டு அவர் மீது வந்து வழக்கெல்லாம் வந்து போலீஸ் அந்தளவுக்கு பெரிய லெவலில் ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு சிபிஐக்கு போகிறாங்க. யார் திமுக அரசுலேருந்து சிபிஐக்கு போய் ஏன்னா ஒரு லீடிங் லாயர், ஒரு கட்சியுடைய வழக்கறிஞர், அவருக்கே இந்த நிலைமை அப்படிங்கிற 10 பொதுஜனத்தோட நிலைமை என்னன்ட்டு இங்கே சிபிஐக்கு போகிறாங்க. சிபிஐக்கு போய் வெல்டிங் குமார், அப்போ தான் அந்த பேர் அடிப்படுது, அவர் தான் பின்னாடி இருந்து பண்ணிட்டாருன்னு. வெல்டிங் குமார் பிடிக்க முடியல, அப்ஸ்காண்ட் ஆள். அப்போயே சிபிஐ வந்து 30,000 ரூபா அவருக்கு அறிவிச்சது. வெல்டிங் குமார் பற்றி தகவலோ அல்லது அவர் எங்கே இருக்காருன்னு சொல்கிறவங்களுக்கு தகவல் ரகசியமாக வைக்கப்படும், அவங்களுக்கு 30,000 ரூபா பணம்னு சொல்லி அந்த வழக்கில் தான் அவர் கைது செய்யப்பட்டார். இதுபோக பார்த்திங்கன்னா வெல்டிங் குமார் ஆரம்ப கட்டத்தில் 1980களில் பார்த்திங்கன்னா ராயபுரத்தில் பிரபல ரவுடியாக இருந்தவர் ஏழுமலை அவர்கிட்ட தான் அவர் ஜூனியராக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அதாவது அவங்க ஸ்டைலில் அந்த இண்டஸ்ட்ரியில் ப்ராக்டிஸ் தான். அப்போ ரொம்ப குறுகிய காலத்தில் இவர் வந்து அந்த ரவுடிசத்தை வந்து கற்றுக்கிட்டு இவர் மேலோங்கி வர்றாரு, அந்த துறையிலே டெவலப் ஆகி வர்றார். வரக்குள்ளே அப்போ ஏழுமலை அவர்கள் ஒரு கும்பலால் படுகொலை செய்யப்படுகிறார்கள். ஒரு எதிர் அவர்கள் ஆப்போனண்ட் இருந்துக்கிட்டு தானே இருக்கும். படுகொலை செய்யப்பட்ட போது அப்போ வெல்டிங் குமார் அந்த குரூப் யாருன்னு பார்த்தப்ப திருவொற்றியூரை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வெல்டிங் குமார் மர்டர் செய்கிறார். இப்போ 1980களில். இவருக்கு ஏன் சார் வெல்டிங்ன்ற அடமொழி வந்துச்சு? இல்லை, அவர் ஆக்சுவலாக 2 ஒன்று வெல்டிங் லேத்து வச்சுருந்தாருன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவர் இன்னொரு வெல்டிங் பட்டறையில் ஒர்க்கராக இருந்தார் அப்படிங்கிறத வெல்டிங் குமார். நிறையா குமார் இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு அடைமொழி வெல்டிங் குமார், அது பொதுவாக நீராவி முருகன் இப்படி சொல்லுவாங்க, ஒரு அடைமொழி. ஏன்னா அது துறை சார்ந்து உள்ளது தொட்டு அந்த பேர் வரும். முட்டரவி அப்படிம்பாங்க. ஒரு பேர், ஒரு ஐக்கான் வேணும்ல, இப்போ போலீஸுக்கு அடையாளம் வேணும்.
ரவுடியாக ஆனதுக்கு அப்புறமும் அந்த அடமொழியை மாத்தாம அதே வெல்டிங்கை சேர்த்துக்கிட்டே இருக்கு. அப்படியே தான் அது அப்படியே ஃபாலோ அப் ஆகிடும். வெல்டிங் குமார்னே தான் எஃப்ஐஆர் எல்லாமே அதில் அப்படி தான் போடுவாங்க. அப்போ வெல்டிங் குமார் வந்து பேர் வெளில வருது. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ இன்று வரையும் சொல்கிறேன், சென்னை போர்ட் இருக்குல்ல, ஹார்பர், அது வந்து யாரும் அங்கே லேபர் மேன் பவராக இருக்கட்டும், இல்லை டிராக்டரு, டிப்பரு, ஃபோர்க் லிஃப்ட், இந்த மாதிரி வெளிலேருந்து கொடுப்பாங்க. எல்லாமே போட்டு வச்சுருக்க மாட்டாங்க. லேபர் கான்ட்ராக்ட்டுங்கிறது அதில் ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கு வரைக்கும் அதில் பெரிய போட்டி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. லேபர் கான்ட்ராக்ட்னா 10 ஆள் 5 ஆள் இல்லை, 100 ஆள் 200 ஆள் 300 ஆள் 1000 ஆள் இப்படி உள்ள ஆள் கொடுக்கக்குள்ள ஒரு ஆளுக்கு ஒரு 100 ரூபா உங்களுக்கு கமிஷன் வர்றதா வச்சுக்குவோம். 100 பேர்னா என்ன, 1000 பேர்னா என்ன, ஒரு நாளைய வருமானம். உங்களுக்கு எந்த உழைப்பும் அதில் இருக்காது. அப்போ வந்து அந்த இதில் வந்து டிராக்டர், ட்ரெய்லர் இதெல்லாம் உள்ளே கொடுத்துருந்த பாண்டியன் என்பவர் தான். அவரும் ஒரு பெரிய தாதாவாக தான் வளம் வந்தவர். அவர்கிட்ட இவர் பழக்க வழக்கம் ஏற்படுத்திக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க சில தொழிலில். அப்போது தொழிலில் கொடுக்கல் வாங்கல் 2 பேருக்கு பிரச்சனை ஏற்படுது. பொதுவாக பண விஷயம் வரக்குள்ளே வந்து குரு இதெல்லாம் மீறிடும், ஏமாற்றப்படுறோங்கிற மாதிரி ஒரு வெல்டிங் குமாருக்கு வந்து ஒரு தோற்றம் வந்துடுது. அப்போ பாண்டியன் என்பவரை ஒரு படுகொலை செய்கிறார். அப்போ ஒட்டுமொத்தமாக வட சென்னையில் வெல்டிங் குமார் தான், வேறு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு ஒரு கட்டமைப்பு வருது. ஆனால் பாண்டியன் என்பவரை இவர் கொலை செய்தார் என்று நேரிட்டு கொலை செய்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் பாண்டியன் மறைவுக்கு பின்னர் சென்னையில் முக்கிய ரவுடியாக வெல்டிங் குமார் வலம் வருகிறார். வெல்டிங் குமாரோட வீடு பார்த்திங்கன்னா குறுக்குப்பேட்டை, அண்ணா நகர், நாவலர் தெருவில் தான் குடும்பத்துடன் வசித்து வந்தார். அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தார் இவர்? ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா அரசியலுக்கு ஆள் சேர்ப்பாங்க. இவரை வச்சு ஒரு படம்லாம் வந்துச்சு, புதுப்பேட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு. அது இவரோட கிட்டத்தட்ட இவரோட ஸ்டோரி தான். அடுத்து 6ன்னு ஒரு படம் வந்துச்சு, யார், சூர்யா நடிச்சிருந்தார். அதுவுமே கிட்டத்தட்ட இவரோட ஸ்டோரி தான். அரசியல் மீட்டிங்கெல்லாம் ஆள் சேர்ப்பாங்கல்ல, அந்த ஆள் சேர்க்கறது இது போன்ற வேலைகளில் தான் அவர் ஈடுபட்டு இருந்தார். சின்ன ரவுடிசம், சின்னதாக ரவுடிசம் பண்ணி தன்னை கட்டமைச்சிட்டே வர்றாரு. அப்போ 91 ஜெயலலிதாவோட ஆட்சி வருது. 91 ஜெயலலிதாவோட ஆட்சி வரக்குள்ள ஏடிஎம்கேயோட கட்சி பிரமுகர்களுக்கு ரியல் எஸ்டேட், இட பிரச்சனையெல்லாம் முடிக்கிறது, இடத்த எழுதி வாங்குறது, இது போன்ற வேலைகளெல்லாம் இவர் ஈடுபட ஆரம்பித்தார். அப்போ முழுசாக இவர் அதிமுகவுடைய ஒரு பிரஜையாகவே இவர் மாறுறார். பொலிட்டிக்கல் ரீதியாகவே இவருக்கு வந்து ஏடிஎம்கே சப்போர்ட்ரு இவர் அப்படின்ற ஒரு இதில் வந்து போலீஸெல்லாம் கிட்டக்க வர்றதுக்கு இவர்கிட்ட வந்து ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டார். அப்போ கேபிள் டிவி அப்போ தான் உள்ளே நுழைஞ்சிது. முதல்ல விரல் ஆண்டனா வச்சு பார்த்துருப்போம், குச்சி ஆண்டனா, அப்புறம் டிஷ்ஷு வந்துச்சு, அப்புறம் கேபிள் டிவி. உங்களுக்கு தெரியும், இப்போ இன்றைக்கி வரைக்கும் கேபிள் வந்து இப்போலாம் கவர்மெண்ட் கேபிள் ஆகிட்டு. அப்போ கேபிள் டிவி வந்து பெரிய பஞ்சாயத்துக்குரிய விஷயம். ஒரு ஏரியாவில் யார் கேபிள் டிவி நடத்துறது, இந்த ஏரியாவில் நான் நடத்தினா அடுத்த ஏரியா கேபிள்காரங்க வெட்டி விடுறது, அதிலே பிரச்சனை வரும். கேபிள் டிவி இல்லை பெரிய இவர் தான் அந்த ஏரியாவில் வட சென்னையில் கேபிள் டிவி வச்சு ரன் பண்ணார். அதில் இவர் பெரிய லெவலில் பணம் பார்க்குறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா வழக்குகள் பார்த்திங்கன்னா திருவொற்றியூர், ஆர்கே நகர், ஐனாவரம், ராயபுரம், இந்த மாதிரி ஏரியாக்களில் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள், இதில் 5க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள் இவர் மேலே இருந்துச்சு. ஆனால் ஏடிஎம்கே ஆட்சி இருந்த தொட்டு இவர்கிட்ட யாரும் போலீஸ் எல்லாம் சும்மா சாதாரண அரெஸ்ட்டு, ஜெயிலுக்கு போடுறது, வெளில வர்றது, இந்த லெவலில் தான் அவர் வச்சுருந்தாங்க. ஆனால் அடுத்தது திமுக ஆட்சிக்கு வருது. பிற்பாடு திமுக ஆட்சிக்கு வந்து 1985 ராதாகிருஷ்ணன் கொலையில் திருவொற்றியூரில் பண்ணார் இல்லையா, அந்த கொலை வழக்கில் 1997ஆம் ஆண்டு இவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படுகிறது. அந்த கொலை வழக்கில் அதை பனிஷ்மெண்ட் ஆகிடுது. 92 லம்பாமணி அப்படின்ற ஒரு கொலை, 7 கிணறு போலீஸில் வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த கொலையில் பார்த்திங்கன்னா 1999 இவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படுகிறது. இதுபோக எஸ்பிளானடில் ஒரு திருநாட்சவன் ஒன்று இருந்துச்சு, கொலை முயற்சி வழக்கு. அதில் ஒரு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை, ஆக மொத்தம் 2 லைஃபு, ஒரு 7 ஆண்டு சிறை தண்டனை வருது. ராயபுரத்தில் ஒரு கொலை வழக்கு இருந்து அதில் விடுதலை செய்யப்படுகிறார் இவர். ஆக மொத்தம் இவர் சிறை பறவையாக மாறிட்டார். 2 ஆயுள் எடுத்த பிறகு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இவர் என்ன பண்ணார்னா, 2 ஆயுள் எடுத்தது ஒரு புறம் இருந்தாலும் திமுக ஆட்சியில் இருக்குது, நம்ம வெளியே வந்தால் அவ்வளோ சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதாக தகவல் சொல்கிறாங்க சிறை வட்டாரங்களில். வாழ்நாள் சிறைப்பறவையாக அவர் மாறுகிறார். வேறு வழியும் இல்லை, வெளியிலேயே வர முடியாது. 2 லைஃப் எடுத்த பிறகு நீங்கள் வந்து வெளியில் வர்றதுங்கிறது அவர் எளிதான விஷயம் இல்லை. சிறையில் அவரை பார்க்க போகிற நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லுவாராம், என் வாழ்க்கை வந்து சிறையாகவே முடிஞ்சிட்டு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பார் அவர். சொல்லிவிட்டு என் வாழ்க்கை சிறை தான் போல இருக்கு இனி காலங்களில் அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் மத்திய சிறையில் தான் அவர் இருந்தார். அப்போ 2009 புழல் சிறை இங்கே கட்டமைக்கப்பட்டாங்க. எப்படின்னா 97 இங்கே சிறை கலவரத்துக்கு பிறகு தான் இங்கே சென்ட்ரலுக்கு எதிர்த்தாப்பில் இருந்தில்ல, 97 பெரிய சிறை கலவரம். அதுக்கு பிறகு புழல் சிறை தனியாக கட்டப்பட்டது. கட்டி பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு உள்ள சிறை, ஆசியாவிலேயே பெரிய சிறைச்சாலை புழல் சிறைச்சாலை. பயங்கர கட்டமைப்பு உள்ளதில் சொல்கிறேன், உள்கட்டமைப்பு அதிகம். நீங்கள் உன்சு உள்ளே போய்ட்டுலாம் தப்பிச்செல்லாம் வெளியிலலாம் வர முடியாது. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு சிறையாக வர்றாங்க. அவர் வெல்டிங் குமாருக்கு 2 மனைவி, ஒரு மனைவி பேர் சாந்தி, 2வது மனைவி பேர் சிவகாமி.
இவர் வந்து விளையாட்டாக சொன்னது, நான் ஜெயிலே வாழ்க்கை முடிஞ்சுன்னு போல இருக்கேன்னு சொன்னது கடைசியாக அதுவே உண்மையாகவும் ஆகிட்டு. செயலில் தான் அவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்போ என்னென்னா 2009 வந்து வேலூர் சிறையிலேருந்து இவர் வந்து புழல் சிறைக்கு மாற்றப்படுகிறார். புழல் சிறையில் வந்து இருக்கார். மனைவி இப்போ பார்க்க வர்றாங்க, சாந்தி. 2 மனைவி அவர்களுக்கு, ஒருத்தவங்க சாந்தி, இன்னொருத்தவங்க சிவகாமி. மனைவி சாந்தியிடம் சொல்கிறார், நான் கூடிய விரைவில் வெளியே வந்துடுவேன், வெளியே வந்து ரவுடிஸ் எல்லாம் வேண்டாம், ட்ராவல்ஸ் வச்சு பிழைக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அது ஒரு மாதிரி சுமுத்தா போச்சு. 2009 ஜூன் 10 ஜெயிலில் உலாவிக்கிட்டு இருக்கார். உலாவது அது கூட இந்த வட சென்னை படத்தெல்லாம் கிட்டத்தட்ட நிறையா இந்த கிரிமினல் படங்கள் பார்த்திங்கன்னா உண்மை வரலாறு கொஞ்சம் கொஞ்சம் இணைச்சி தான் எடுத்திருப்பாங்க. அவர் ஜெயிலில் இருக்கக்குள்ள எண்ணூரை சேர்ந்த ரவுடி அன்பு, ஏன்னா எண்ணூருக்கு இவருக்கு பழசில் மோட்டிவேஷன் இருந்தது. எண்ணூரை சேர்ந்த அன்பு இவருக்கும் அவருக்கும் ஒரு சின்ன வம்பு வருது. வம்பு பெருசாகுது, கைகலப்பு ஆயுதம் ஏந்திர அளவுக்கு வருது. அப்போ அன்போட ஆதரவாக ராஜா, கார்மேகம் 2 பேரும் இணைஞ்சிறாங்க. இணைஞ்சி அந்த உள்ளே இருந்த பெரிய ஜார்னி இருக்கும் தெரியுங்களா, பார்த்துருக்கீங்களா, பெருசாக நம்ம சமயக்காரங்க வச்சுருப்பாங்க. அதில் வந்து அந்த முனையை வந்து தீட்டினா ஷார்ப்பாக வந்துடும், ஒரு ஈட்டி மாரி வந்துடும். அது ஜெயிலில் பல பேர் சாப்பிட்ற தட்டு இவர் வழக்குலேயும் இருக்குது. இவர் வழக்குலேயும் இந்த அலுமினிய தட்டை வெட்டி கத்தியாக மாற்றுறாங்க. மாற்றி சிறையிலே வைத்து வெல்டிங் குமார் அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். படுகொலை செய்யப்பட்ட பிறகு அரசியல் என்ன பேசணுச்சுன்னா, இது வந்து திமுகவோட வேலை இது அப்படின்ற பேச்செல்லாம் வந்துச்சு அப்போதைக்கு அந்த காலகட்டங்களில். பட் அது ஆனால் உண்மை அல்ல. ஏன்னா இவங்களுக்கு ப்ரீவியஸ் மோட்டிவ் இருந்துச்சு. இன்னொரு அன்புக்கும் இவருக்கும் ப்ரீவியஸ் மோட்டிவ் இருந்தது. பிற்பாடு 2019 ஜூன் 10 ராஜா, கார்மேக போன்றவர்கள் திருவள்ளூர் நீதிமன்றத்தால் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுச்சு. அப்போ அவங்க சந்தேகித்தாங்க இவங்க திமுகன்னு. ஆனால் 2019 இவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு விட்டது. வெள்ளிங்குமார் அவர்கள் இருந்தவரை, வெளியில் இருந்தவரை 5 கொலை வழக்குகள், 5க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள், மொத்தம் 20 வழக்குகள். இவ்வளவும் இருந்தும் அவர் வெளியில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருந்தார் என்றால் அதற்கு காரணம் அரசியல் பின்புலமே. அவர் முழுக்க ஜெயலலிதாவின் விசுவாசியாகவே இருந்தமையால் அவர் கிட்டவே போலீஸ் போகலை. இன்னொன்று, வெல்டிங் குமார் அவர்கள் எங்கேயும் கூலிக்கு எல்லாம் போய் கொலை செய்ததாக அவருடைய வரலாறு இல்லை. எல்லாமே மோட்டிவேஷன். ஒரு பிரச்சனை. ஆனால் கடைசி வரையும் இவர் திமுகவின் சண்முக சுந்தரம் வழக்கறிஞர், அவரை வந்து இவர் அசாசினேட் பண்ணது தான் இவர் செய்த மிகப்பெரிய தவறாக பலரும், காவல்துறையும் சரி, ரவுடிச வட்டாரத்துலேயும் அதான் சொன்னாங்க. அது செய்யலைன்னா இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு. ஏன்னா சிபிஐக்கு போயிட்டு வழக்கு, ஏன்னா இந்த போலீஸ் சரியாக ஹேண்டில் பண்ணலன்னு சிபிஐக்கு போயிட்டு அதில் தான் இவர் ஹைலைட் ஆனது. ஹைலைட் ஆகி இந்த வழக்குகள் எல்லாமே இவர் வெளியில் இருந்தபோதே முறையாக நடத்தி முடிச்சிருந்துருக்கணும். நடத்தி முடிக்கலை. தண்டனையாக விட்ட பிறகு அந்த வழக்குகள் தண்டனையான பிறகு ஒரு வெளியில் வர்றதுங்கிறது சாத்தியமில்லாத ஒன்றாக தான் பார்க்கிறேன்.